மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு தேவையான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அசாம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் முதல் கட்டமாக 52 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதியன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதல் கட்ட தேர்தலில் 93.2% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக 152 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அந்த தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. இரண்டாம் கட்ட தேர்தலில் மொத்தம் 3,21,73,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். சுமார் 41,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், விவிபேட் கருவிகள், கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் தளவாடங்களை கொண்டு செல்லும் பணியில் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தலுக்கான பாதுகாப்பு பணியில் 2,321 கம்பெனி மத்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாளை வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்புடன் வைக்கப்படும். அசாம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பதிவான வாக்குகளும் மேற்கு வங்க மாநிலத்தில் பதிவாகும் வாக்குகளும் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினம் முடிவுகள் வெளியாகும்.